நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் தாள்களை வணங்கி சேனல் 5 பக்தி அன்பர்களுக்கு வணக்கம். முக்தி தரும் பக்தி என்கின்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து. பக்தியால் இந்த முக்தி நிலையை அடைந்த அடியார் பெருமக்களின் வரிசையில் இப்பொழுது இரண்டாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது அப்பூதி அடிகளார் என்கின்ற அந்த நாயனாரினுடைய வரலாற்றை. இப்போ எல்லாருமே இறைவனின் பாதத்தை பணிந்து இறைவனின் மீது அன்பு செலுத்தி அவன் பாதத்தை அடைந்தவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் அப்பூதி அடிகள் என்கின்ற இந்த நாயன்மார் அடியார் பெருமக்களில் ஒருவரான திருநாவுக்கரசு என்கின்ற அந்த அடியாரின் பாதங்களை படிந்து இறைவனின் அடியை அடைந்தவர்தான் இந்த அப்பூதி அடிகள். இப்போ இறைவனின் மீது நேசம் கொண்டவர்கள்லாம் இறைவனுக்கும் ஒப்பானவர்கள், அந்த இறைவன் அவர்களின் உள்ளத்தில் தான் ஒடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வை கிட்ட கேட்கிறாங்க, எது பெரியது? பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகனின் படைப்பு, நான்முகனோ கரியமாலின் தொந்தியில் வந்தவன், கரியமாலோ அலைகடலின் துயில்பவன், அலைகடலோ குருமுனியின் கலசத்துள்ளடக்கம், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒரு தலைபாரம், அரவமோ உமையவளின் சிறுவிதன் மோதிரம், உமையவளோ இறைவன் பாகத்துள் ஒடுக்கம், இறைவரோ தொண்டர்தம் உள்ளத்துள் ஒடுக்கம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதோன்னு சொன்ன. எல்லாம் வல்ல அந்த இறைவனே தொண்டர்களின் உள்ளத்துள் தான் ஒடுக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த தொண்டரின் பாதங்கள் பணிந்தவர் தான் இந்த அப்பூதி அடிகள். இப்போ நிறைய தர்ம காரியங்களை செய்யக்கூடியவரா இருக்கிறாரு. தண்ணீர் பந்தல் வைப்பார். இப்ப அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் தண்ணீர் பந்தல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த அறப்பணியை செய்கிறார். தண்ணீர் பந்தல் வைக்கிறாரு, மோர் பந்தல் வைக்கிறாரு. எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசுங்கிற பெயரை வச்சுட்டு இருக்கிறாரு. சரி, நல்ல விஷயங்கள் செய்யறாரு இல்லையா, அதுக்கு மட்டும்தான் திருநாவுக்கரசுன்னு வைக்கிறாரான்னு பார்த்தா தன்னுடைய வீட்டில் இருக்க எல்லா பொருள்களுக்கும், அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாத்துக்கும் திருநாவுக்கரசுன்னு வைக்கிறாரு. சரி, பொருள்களுக்கு தானப்ப வச்சாரு, தன்னுடைய குழந்தைகளுக்கும் வைக்கிறாரு. மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு. மனைவியும் விட்டாரா, மனைவிக்கும் பேரு அம்மா திருநாவுக்கரசு. சரி, மனைவி, வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்கும் வச்சுட்டாரு. அந்த வீட்டுக்கே திருநாவுக்கரசு இல்லம்னு வச்சாரு. இப்போ எல்லாவற்றிற்கும் திருநாவுக்கரசுன்னு வச்சு அவருடைய பாதங்களை பணிந்து அவருடைய பெருமையை போற்றியிருக்கார் இல்லையா. இவர் திருநாவுக்கரசரோடு இணைந்து இறைவன் மீது பக்தி செலுத்தினாரா, திருநாவுக்கரசரை பார்த்தாரா முன்னாடின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. திருநாவுக்கரசரை அவருடைய புகழ்களை காதால கேட்டாரே தவிர அவர் உருவத்தை இவர் கண்களால் பார்த்ததே கிடையாது. கண்ணால் பார்க்காமலேயே அவர் மீது அதீதமான பக்தியை வைத்திருந்த அப்பூதி அடிகள் ஒரு நாள் இந்த பந்தல்கள்லாம் வச்சிருக்கிறாரு. அவருடைய பந்தலை பார்க்கும்போது அந்த ஊரை கடந்து போகும்போது திருநாவுக்கரசர் அந்த ஊர் வழியா போறாரு. அந்த ஊர் வழியா போகும்போது திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு இருக்கு. யாருன்னே தெரியாது. நம்மளுடைய பெயர்ல யார் இந்த தண்ணீர் பந்தலை வைத்திருப்பார் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்கிறாரு. திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்து அறச்செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருப்பது அப்பூதி அடிகள் என்கின்ற ஒரு அடியவர் அந்த ஒரு இதுல இருக்காரு பாருங்க. அந்த நீங்க போனீங்க அப்படின்னா திருநாவுக்கரசு இல்லம்னு இருக்கும் அவங்க வீடு பேரு. அந்த திருநாவுக்கரசு இல்லம்ங்கிற வீட்டுலதான் அப்பூதி அடிகள் இருக்காருன்னாரு. சரி, ஒரு வழியா அவர் வீட்டுக்கும் போயிட்டாரு. வீட்டுக்கு போன உடனே இவர் வயதானவராக இருக்கிறார். அடியார் பெருமக்களை பார்த்த மாத்திரத்திலே இவர்கள் எல்லாம் வணங்கி அவர்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவர்களா செய்யறாங்க அப்பூதி அடிகளும் அவருடைய மனைவியாரும். அப்படி இவர் யாரு வந்தது திருநாவுக்கரசர், அதையே தெரியாம அவரை அழைத்து அவருக்கான சேவைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் இவர் கேட்கிறாரு, என்னப்பா இவ்வளோ தர்ம காரியங்கள் எல்லாம் செய்யற இல்லையா, இவ்வளோ செய்யற விஷயத்துக்கு உன் பேர் எழுதாம வேற ஒருத்தர் பேர் எழுதுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதை சேக்கிழார் பெருமான் இப்படி எழுதுகிறார். ஆரணியும் சடைமுடியார் அடியாருக்கு நீர் வைத்த ஈரில் பெரும் தண்ணீர் பந்தரில் நும் பெயர் எழுதாதே வேறொரு பேர் முன்னெழுத வேண்டிய காரணம் என்கொள் கூறும் அப்படின்னு கேட்கிறார். இவர் சொல்லுன்னு சொன்ன உடனே கோபம் அப்படி வந்துருச்சு. திருநாவுக்கரசு யாரும் தெரியலையா உங்களுக்கு, அவருடைய பெருமை என்ன, அவரை எப்படியெல்லாம் சிவபெருமான் ஆட்கொண்டாருன்னு அவர் அருமை பெருமைகள் எல்லாம் சொல்றாரு. கல்லுல கட்டி தூக்கி போட்டாங்க, அப்பொழுதும் எழுந்து வந்தார். சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவனின்
நாமத்தால் இறைவனின் வாயால் நாவுக்கரசர் என்கின்ற அந்த பட்டத்தை பெற்றவர் அல்லவா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாரு. அவர் பெருமையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது, சரி இவ்வளோ கேட்குறீங்கல்ல, நீங்க யார் அப்படின்னு கேட்கும் போதுதான் சொல்றாரு, சூளை நோயால் ஆட்கொள்ளப்பட்டு எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட சிறிய அடியே நாவுக்கரசு நான் தான்னு சொல்றாரு. ஓ, யாருடைய பெயரில் இவ்வளோ தர்ம காரியங்கள் செஞ்சிட்டு இருக்காரோ, யாரை தன் உள்ளத்தில் வைத்து இறைவனுக்கு நிகராக வைத்து போற்றிருக்காரோ அவரை பார்த்துட்டாரு. அவர் அப்படியே காலை நீட்டி விழுந்துட்டார். இறைவா, என்ன ஒரு அதிசயம், நான் நினைத்த அடியார் என் முன்னாடி நிற்கிறாரேன்னு சொல்லி அவங்கள வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. சரி, வாங்கினதுக்கு அப்புறமா ஸ்ரீ சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம சிவபெருமானை தரிசித்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்படி போகும்போது சாதாரண அடியவர்கள் வந்தாவே தடபுடலா சமையல் நடக்கும். இவர் நாவுக்கரசே வந்திருக்காரு. மிகப்பெரிய அவருடைய மனைவியர் என்ன பண்றாங்க, விருந்துக்கெல்லாம் தயார் செய்யறாங்க. விருந்துக்கு வாழை இலை போட்டு சாப்பாடு போடக்கூடியது நம்முடைய வழக்கம். அப்படி வாழை இலை அறுத்து வருவதற்காக தன்னுடைய மூத்த திருநாவுக்கரசர்கிட்ட சொல்றாங்க, நல்ல தாய் தந்தையேவ நான் இதை செய்ய பெற்றேன், ஒல்லையில் விரைந்து தோட்டத்தில் உட்புக்கு. அவன் போறான், தோட்டத்துக்குள்ள உட்புக்குறான். போன உடனே நல்ல தாய் தந்தை என்ன சொல்லிட்டாங்கப்பா, இன்னைக்கெல்லாம் நம்ம குழந்தைங்க இருக்குல்ல வீட்டுல, சொந்தக்காரர் வந்திருக்காங்க, மாமா வந்திருக்கிறாரு, அந்த சேரை எடுத்து போடு, இல்லைன்னா அது இது செய்ய அப்படின்னா நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் தான் அதிகமா இருக்காங்க. ஆனால் திருநாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசு அப்படி சொல்லல. நல்ல தாய் தந்தை என்ன சொல்லிட்டாங்க, நான் போய் அறுத்துட்டு வரேன்னு சொல்லி போய் வாழை இலையை அறுக்க போறான். வாழை இலை அறுக்கும் போது வாளரா ஒன்று தீண்டிற்று அப்படின்னு சேக்கிழார் பெருமான் எழுதுறாரு. வாளரா ஒன்று அப்படின்னா பாம்பு. நாகம் என்ன பண்ணிடுச்சு, தீண்டிடுச்சு. யோசித்து பாருங்க, நாமளே அந்த மூத்த திருநாவுக்கரசா இருந்தா என்ன பண்ணுவோம், வாழை இலை அறுக்கிறோம், பாம்பு நம்மளை கடிச்சிருச்சு, என்ன பண்ணுவோம், உடனே வாழை இலையை போட்டு அம்மா என்ன பாம்பு கடிச்சிருச்சுன்னு ஓடி போய் சொல்லி எப்படியாவது நம்ம உயிரை காப்பாத்திக்கணும் தானே நினைப்போம். ஆனால் மூத்த திருநாவுக்கரசு அப்படி செய்யல. வாழை இலையை அறுத்துக்கிட்டு இந்த விடம்னா விஷம், இந்த விஷம் இந்த உடல் முழுவதும் ஏறி நான் மயங்குவதற்கு முன்பாக இந்த வாழை இலையை எடுத்துட்டு போய் கொடுக்கணும், ஏன்னா நாவுக்கரசு பெருமான் வந்திருக்கிறாரு, அவருக்கு அமுது செய்யணும்னு நினைச்சு அந்த உள்ளார்ந்த அன்பால் ஓடி போகுதும் அந்த குழந்தை. ஓடி போயிட்டு அந்த வாழை இலையை கொடுத்துட்டு இந்த மாதிரி நாகம் தீண்டிடுச்சு, மயங்கி விழுந்த குழந்தை இறந்து விட்டது. அந்த தாயினுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், தன்னுடைய குழந்தை இறந்த நிலையில எப்படி இருக்கும்? இது வெளியில சொன்னா நாவுக்கரசு பெருமான் சாப்பிட மாட்டாரு இறந்த வீட்டுல, அவருக்கு அமுது படைக்கணுமேன்னு அவர் மீது இருந்த அதீதமான அன்பால் பக்தியால் 2 பேரும், தாயும் தந்தையும், தன்னுடைய குழந்தை இறந்த விஷயத்தையே மறைக்கிறான். தன்னுடைய மகனை ஒரு ஓரத்துல வச்சுட்டு அந்த பெருமானுக்கு படையல், அதாவது அவருக்கு உணவு போடுறதுக்காக எல்லாம் தயார் செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் கோயிலுக்கு போயிட்டு வந்தவர் பிரசாதம் கொடுக்கணும். சரி, எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. மூத்த திருநாவுக்கரசு எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது, இங்கு அவன் உதவான் அப்படின்னு சொல்றாரு அப்பூதி அடிகள். இங்க அவன் பயன்பட மாட்டான், அவ்வளவுதான். அவன் இறந்த செய்தியை சொல்லல, இங்க அவன் பயன்பட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஏன் முகமெல்லாம் ஒரு வாட்டமாக இருக்குதேன்னு பார்த்துட்டாரு. கேட்கிறாரு, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான், இப்படி நடந்த பாம்பு விடத்தால் என் மகன் வீழ்ந்தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி அந்த குழந்தையை எடுத்துட்டு முன்னாடி போட சொல்றாரு. 1 கொலாம்ங்கிற பதிகம் தொடங்குறாருங்க. 1 கொலாம், 2 கொலாம், 3 கொலாம்னு இப்படி 10 பதிகங்கள் பாடி 10வது பதிகம் பாடும்போது அந்த குழந்தை உயிர் பெற்று எழுகிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், ஏன் ஒரு பதிகத்துல பாடினதுமே இறைவன் அருள் கிடைச்சி வந்திருக்கலாம் இல்ல 2வது பதிகத்துல வந்திருக்கலாம் இல்ல 3வது பதிகத்துல வந்திருக்கலாம் இல்ல, ஏன் 10வது பதிகத்துல அந்த குழந்தை உயிர் பெறணும் அப்படின்னா அதுதான் உயிரியல் கோட்பாடு. ஒரு குழந்தை தன் தாய் வயிற்றிலே 10 மாதம் இருந்து 10 மாதம் முடிந்த பிறகுதானே பிறக்கிறது. அந்த உயிரியல் கோட்பாட்டையும் இங்க அழகா எடுத்துட்டு வராரு. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மாதத்தின் மூலமாக 10 பாடல்கள் முடிகிற பொழுது அந்த குழந்தை எழுகிறார். இவ்வளவு பெரிய அதிசயம். இறந்த குழந்தையை சிவபெருமானின் மீது இருந்த அன்பும் அந்த பக்தியும் அந்த குழந்தையையே உயிர்ப்பிக்க செய்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எங்களுக்கு இந்த அளவு நீங்க பக்தியை செலுத்தினீர்கள் என்று இறைவனினுடைய அந்த கருணையும் அவனுடைய ஆசீர்வாதமும் கிடைத்து அவர்கள் 63 நாயன்மார்களுள் ஒருவராக மாறினார்கள் என்பது வரலாறு. இப்ப ஏன்பா அப்பூதி அடிகள் நாயனாரினுடைய வரலாறுகளை இந்த சமூகம், இந்த தலைமுறை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி ஒரு குரு பக்தின்னு சொல்லுவோம்ல, ஒரு இறைவனின் அடியார் மீது வைத்திருந்த பக்திக்காக எவ்வளோ விஷயங்களை செய்தார்கள்.
இன்னைக்கு குரு பக்தி என்பது அவசியமான ஒன்று. ஒரு காலத்துல ஆசிரியர்களை பார்த்தா குழந்தைங்க, பசங்க, மாணவர்கள்லாம் ஓடி ஒளிஞ்சாங்க. ஆசிரியருக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தார்கள், குரு பக்தி இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆசிரியர்கள் பயந்து ஓடிட்டு இருக்கிறதா இருக்குது. என்ன பண்ணிடுவானோ, இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்கானோங்கிற மாதிரி பயந்து ஓடுறதா இருக்குது. அப்போ குரு பக்தி என்பதும் இங்கு அவசியமான ஒரு விஷயம். இன்றைய தலைமுறைக்கு இந்த ஒரு செய்தி ஒரு நல்ல ஒரு கருத்தை விளைவிக்கும், ஒரு உண்டாக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இப்படி அடியார் பெருமக்களின் அடிகளை வணங்கி கூட இறைவனின் பாதத்தை அடைய முடியும் என்கிற இந்த வரலாறு போல உண்மையான அன்பை நாம் இறைவன் மீதும் நம் குருமார்கள் மீதும் நாம் செலுத்தினால் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்கின்ற அந்த சிந்தனையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.